காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் எதிரே பிஜேபி பாமக கூட்டணி கட்சி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்பு. காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் எதிரே பாஜக பிஎம்கே கூட்டணி கட்சி சார்பில் தேர்தல் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்பொழுது அரசு ஊழியர்களே, ஆசிரியர்களே, இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? ஒட்டுமொத்த ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து திமுகவிற்கு வாக்களித்தீர்களே, என்னவென்று வாக்களித்தீர்கள்? திமுக என்னவென்று சொன்னது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்களே, 3 ஆண்டுகளுக்கு பிறகும் அப்படி கொண்டு வந்தார்களா? இல்லையே என்றும், முதலமைச்சரை சுற்றி 3-4 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் அமைச்சர்களாக பார்க்கவில்லை, வணிகர்களாக பார்க்கிறேன், வியாபாரிகளாக பார்க்கிறேன். அந்த 4 வியாபாரிகள்தான் முதலமைச்சருக்கு ஆலோசனை அளிக்கிறார்கள். என்ன ஆலோசனை? எப்படி கொள்ளையடிக்கலாம்? இதுதான் நடக்கிறது. நிர்வாகம் நடக்கவில்லை, ஆட்சி நடக்கவில்லை, கொள்ளையோ கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு கூறினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம், சக்தி கமலாம்பாள், பாமக மூத்த நிர்வாகி செவிலிமேடு செல்வராஜ், மாவட்ட செயலாளர் மகேஷ், மாவட்ட தலைவர் உமாபதி, தொழிற்சங்க செயலாளர் துரைராஜ், பரட்டை செல்வராஜ், பிஜேபி மாவட்ட தலைவர் பாபு, மாநகர தலைவர் ஜீவானந்தம், மகளிர் அணி நிர்வாகிகள் வசந்தி, சரளா, ராஜி, குப்பு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சரியான நேரத்தில் சரியான விதத்தில் உருவாக கூட்டணியே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி. வரும் 2026ஆம் ஆண்டு நிச்சயம் கூட்டணி கட்சியினுடைய தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் திரு புலியூர் மலையினுடைய தலைவர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். அன்பு சகோதரர்களே, நாம எல்லாருமே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மீடியா அரசுடைய தலையெழுத்துல மகனே சென்ற மங்கி பாத் நீங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கலாம் இருக்கிறாங்க. நீங்க ஒரு விஷயம் மட்டும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து அவன் சொன்ன ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த காரணம், இந்த மீடியா அரசாங்கம் மாறணும், இந்து தர்மங்களையும் அறிமுகம் செய்து வைத்த முன்னாள் நடுவர் அமைச்சர், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மேடையிலே இன்னொன்று முக்கியமா நான் கேட்கிறேன், அரசு ஊழியர்களே, ஆசிரியர்களே, இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? கடந்த தேர்தலில் ஒட்டுமொத்த ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து திமுக வாக்களிச்சீங்களே. என்னன்னு வாக்களிச்சீங்க? என்னன்னு திமுக சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி கொடுத்தாங்களே. 3 ஆண்டுகள் பிறகும் அப்படி கொண்டு வந்தார்களா? இல்லையே. அரசு ஊழியர்களே, ஆசிரியர்களே, உங்களுக்கு கிடைத்ததெல்லாம் என்ன? நாமம் கோவிந்தா கோவிந்தா. இப்பயாவது நீங்க தெரிஞ்சுக்கீங்க, இந்த 2 கட்சியை நம்பினா கோவிந்தா கோவிந்தா. அதனால இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கட்சி நடத்துகின்ற காரணமே திமுக, அண்ணா திமுக. இப்ப திமுக ஆட்சி நடக்குது. திமுக ஆட்சின்னு நான் சொல்ல மாட்டேன். திமுக ஆட்சியின் பேர்ல வணிகம், வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் சுற்றி ஒரு 3-4 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். அந்த அமைச்சர்கள் நான் பார்க்கல, அவங்க எல்லாம் வணிகர்களா நான் பார்க்கிறேன், வியாபாரிகளா நான் பார்க்கிறேன். அந்த 4 வியாபாரிகள் தான் முதலமைச்சருக்கு ஆலோசனை வழங்குகிறார்கள். என்ன ஆலோசனை? எப்படி கொள்ளடிக்கலாம்? எல்லாரும் நடக்கல, ஆட்சி நடக்கல, கொள்ளை நடந்து கொடுக்க, கொள்ளை நடந்து. சரி, ஒரு பக்கம் சமீபத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம ஐயாவை பற்றி விமர்சனம் செய்தார். நம் கட்சியை பற்றி அவர் சொன்ன வார்த்தைகள் ஏதோ நாங்க 10% கொடுத்தோம், நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க. நான் கேட்கிறேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நீங்க உண்மையிலே மனதார நீங்கள் எங்களுக்கு 10% நீங்க இடஒதுக்கீடு கொடுத்திருந்தீங்கன்னா நாங்க உங்க கூட காலம் முழுவதும் நாங்க. ஆனா அப்படி நடக்கல.
நாலாவது, பாட்டாளி கட்சி ஒவ்வொரு முறையும் அதிமுகவுக்கு உயிர் கொடுத்து கொண்டு வருவது பாட்டாளி கட்சி. இதெல்லாம் நல்லா தெரியும். 96 நடந்தது. 96 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி எத்தனை தொகுதி வெற்றி பெற்றது? தனியாக போட்டிட்டு 4 தொகுதி. அதிமுக 2 தொகுதி. பிறகு இன்னும் 2 எம்எல்ஏக்கள் வந்து சேர்ந்தார்கள். அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சிறைக்கு சென்றார். சிறைக்கு சென்று அப்போது என்ன நம்ம பேசணும்? நீங்க என்ன பேசுனீங்க? அவர் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, கட்சியை முடிஞ்சு போச்சுன்னா நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஆனால் 98 பாட்டாளி கட்சி அதிமுகவுடன் இணைந்த பிறகுதான் அதிமுகவுக்கு மீண்டும் உயிர் வந்து அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியில் 30 தொகுதி வெற்றி பெறுகிறது. இது நம்ம முதல் அவங்களுக்கு அந்த 2001 சட்டமன்ற தேர்தல். அப்போ ஜெயலலிதா அம்மையார் மீண்டும் முதலமைச்சராக வரமாட்டார் என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கிற சூழலில் நாம் அவர்களுக்கு முதல் கூட்டணி சென்றோம். பிறகு மூப்பினார் அவர்கள் வந்தார்கள். பிறகு காங்கிரஸ் வந்தார். ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக வெற்றி பெற்றார். மீண்டும் வெற்றி பெற்றார். 2வது முறையாக உயிர் கொடுத்தோம். அடுத்தது 2009 நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி சென்றோம். அவர்கள் 12 வெற்றி பெற்றார்கள். நம்ம 0 வெற்றி பெற முடியவில்லை. 2019 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நாம் சென்றோம். அவருக்கு உயிர் கொடுத்தோம். அவர் கட்சிக்கு மீண்டும் உயிர் கொடுத்தோம். நாம் இல்லை என்றால் அவர் 2 ஆண்டு கால முதலமைச்சராக தொடர்ந்து முடியாது. அதுதான் உண்மை நிலவரம். இப்படி எல்லாம் இருந்தும் அப்பொழுது நம்முடைய கோரிக்கை என்ன? 2019 எடப்பாடி பழனிசாமி அவர் சேர்ந்த நேரத்தில் என்ன கோரிக்கை வைத்தோம்? 10.5, அதாவது 10 புள்ளி சொல்லல, அந்நியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுங்க, உள்ஒதுக்கீடு கொடுங்க, சாதிவாரி கணக்கு நடத்துங்க. இதெல்லாம் சொன்னோம். 2 ஆண்டு காலம் மௌனமாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நானும் எத்தனையோ முறை அவங்க இடையில பார்த்தேன், ஐயாவும் அவரை எத்தனை முறை இடையில பார்த்தேன். ஆனா அப்பெல்லாம் இந்த கொண்டு வரல. தேர்தலுக்கு ஒரு நாளுக்கு முன்புதான் பேசுறாங்க. நெருக்கடி வந்தது. நாங்க முடிவு பண்ணிட்டோம், இடஒதுக்கீடு கொடுத்தாதான் நாங்க கூட்டணிக்கு வருவோம்னு சொன்ன காரணத்துக்காக தான் எடப்பாடி பழனிசாமி இடஒதுக்கீடை கொண்டு வந்தார். இல்லைன்னா அதையும் ஏமாத்திட்டு இருந்தார். வேற வழி இல்லாம கொண்டு வந்தார். எப்ப கொண்டு வந்தாரு? சாயங்காலம் 4 மணிக்கு தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிக்குது. 12 மணிக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். இவ்வளவுதான் உங்களுக்கு தொகுதி, இதை கையெழுத்து போட்டா நான் 1 மணிக்கு சட்டம் கொண்டு வருவேன். இதெல்லாம் வெளியில சொல்ல முடியல. அப்போ இப்போ நம்ம என்ன துரோகம் பண்ணிட்டோம். அதனாலதான் இந்த விளக்கம் சொல்லணும். 4 மணிக்கு தேர்தல் அறிவிக்கிறாங்க, 1 மணிக்கு சட்டம், 12 மணிக்கு இதுல கையெழுத்து போடுங்க. ஐயாவுக்கு என்ன சொல்லிட்டாரு? ஜிகே மணி அப்ப 10 மணி வெத்து பேப்பர்ல நான் கையெழுத்து போறேன். சீட்டு வேணா ஒண்ணு வேணாம், இடஒதுக்கீடு வந்தா போதும். இப்படிதான் இடஒதுக்கீடு நமக்கு கிடைச்சது. ஒரு நமக்கு தூக்கி கொடுத்தாரு, மனசார கொடுத்தாரு. ஒண்ணும் கிடையாது. இப்ப பேசுவாங்க, நாங்க 10% கொடுத்துட்டோம், இந்த கூட்டணி வரல. என்ன கொடுத்தீங்க? அறகுறையா கொடுத்ததாதான் நீதிமன்றத்தில் ரத்து பண்ணாங்க. நீங்க 1 மாதத்துக்கு முன்பு இடஒதுக்கீடு கொடுத்திருந்தீங்கன்னா எல்லாரும் நீதிமன்றத்தில் ரத்து பண்ணிருக்க மாட்டாங்க. சரி, ரத்து பண்ணிட்டாங்க நீதிமன்றத்தில். நீங்க கொண்டு வந்த சட்டம் சொல்றீங்க. நீங்க கொண்டு வந்த சட்டத்தை மீண்டும் அந்த சட்டம் திமுக அரசு கொண்டு வர வேண்டும் என ஏதாவது நீங்க இதற்கு பேசிருக்கீங்களா? உங்ககிட்ட இருக்கிற 66 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் பேசினாங்களா? இல்ல சட்டமன்றத்தில் வேணாம், வெளியில யாராவது பேசியிருக்காங்களா? அதில் 5 வன்னியர் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அவங்க யாராவது சிவி சண்முகம் உள்ளிட்ட யாராவது இதை பத்தி வெளியில 10% மீண்டும் வரணும், சட்டம் வரணும், ஏதாவது வார்த்தையில பேசியிருக்காங்களா? என்ன என்னத்துல நீங்க கேட்கறீங்க? நாங்க துரோகம் பண்ணிட்டோம். உண்மையிலே நீங்க தான் எங்களுக்கு துரோகம் பண்ணீங்க. நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்கேன். அதனால மாறி மாறி எப்படியோ சொல்லிட்டு போலாம். ஆனால் இன்று எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. இவர்களால் தமிழ்நாட்டுக்கு எந்த நலம் நல்ல புதுமை இவர்களால் கொண்டு வர முடியாது. அதனால்தான் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். நமக்கு ஒரு புதுமை வேண்டும்.